எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு குரூப் இருந்தாக்கா ஷேர் பண்ணியும் விடுங்க. இந்த பொருளை யாராவது இரவலாக கேட்டால் தரவே தராதீர்கள், வீட்டில் கஷ்டம் கடன் பண கஷ்டம் வர காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நாம் நல்லா தானே இருந்தோம், திடீர்னு ஏன் இந்த பண கஷ்டம் வந்துக்குது, திடீர்னு ஏன் இந்த கடன் வந்துச்சு? இப்போ இல்லை, இந்த கடனோ பண கஷ்டமோ எப்போ தீரும்? நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். எதை செஞ்சால் இது கரெக்டாக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலில், சிவன் கோவிலாக இருக்கட்டும், அம்மன் கோவிலாக இருக்கட்டும், முருகன் கோவிலாக இருக்கட்டும், பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலில் விளக்கு பூஜை வைப்பாங்க. அதில் நீங்கள் சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அம்மா நான் கைம்பெண், நான் அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கணக்கே வராது. நீங்கள் போயிட்டு தாராளமாக விளக்கு பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். எல்லோருமே அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு, உங்களுக்கு விளக்கு பூஜை செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா விளக்கு பூஜை எங்கே செய்கிறாங்களோ அங்கே போய் கலந்துக்கோங்க. அப்போவே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்தது, நான் இந்த பொருள் இரவலாக நிறைய பொருள் நான் கணக்கு பார்க்கறதில்ல, எதுவுமே இந்த நாள் கிழமெலாம் நான் பார்க்குறதே இல்லை அப்படின்னு நான் உங்களை மாதிரி நானும் சொல்லிக்கிட்டு இருந்தோதான். இப்போ சில பேர் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு சில நேரம் அந்த மாதிரி நம்மளுக்கு இடுக்குப்பிடியான கஷ்டம் வரும்பொழுது தான் தெரியுது, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணமே, அதனால தான் இப்படி இருக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. இப்போது நிறைய பேருக்கு இது இந்த டாப்பிக்கு எல்லாருமே நிறைய பேர் பேசியிருப்பாங்க இந்த டாப்பிக்கு. இருந்தாலும் நான் சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு அளவுக்கு தெளிவு பிறக்கும் அப்படின்றதுக்காகவே நிறைய தரம் நான் இந்த விஷயத்தை எப்பவுமே யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அது என்னென்னா, நம்ம வீட்டில் ஏற்றின விளக்கு. இப்போ காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க. ஒரு சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நலங்கு வைக்கிறேன், பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்ற பட்சத்தில், எங்கள் வீட்டில் அந்த காமாட்சி விளக்கு இப்போ தாங்க உடஞ்சிடுச்சு, நீங்கள் உங்கள் வீட்டு காமாட்சி விளக்கு கொடுக்குறீங்களான்னா தயவு செய்து கொடுக்கக்கூடாது. அது யாரும் இரவலாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். அப்படி இன்னொன்று கேட்பாங்க, என்னென்னா குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கை நிறைய பேர் வீட்டில் குத்து விளக்கு வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு கொடுக்குற விளக்கை தான் அப்படியே வழி வழியாக வச்சுக்கிட்டு வர்றது நம்ம. அந்த விளக்கை கேட்பாங்க, எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு இப்போ வயசுக்கு வந்திருக்கா, அவளுக்கு நான் நிலங்கு சுற்றணும் அப்படின்னு குத்து விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏத்தனை குத்து விளக்க யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க. அதுக்கு தான் உங்களை நான் இப்போ சொல்ல வந்தேன். கடன் இருக்குதா, பண பிரச்சனை இருக்குதா, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களா, உடனே போங்க விளக்கு பூஜை பண்ணுங்க. வீட்லேயே விளக்கு பூஜை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை வச்சு நீங்கள் விளக்கு பூஜை பண்ணும் பொழுது, அதுவும் தாமரை பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த தாமரை தண்டுலேருந்து திரியை எடுத்து, அந்த தாமரை தண்டு திரியை விளக்கில் போட்டு அந்த தாமரையே மலராக சூட்டி குத்து விளக்கு பூஜை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை இல்லாமல் போகும், பண பிரச்சனை இல்லாமல் போகும், கடனே வராது, கடன் அடையும். இதை நீங்கள் நித்தம் கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பௌர்ணமிக்கு செய்யறத வாரமே நான் குத்து விளக்கு பூஜை செய்கிறோமான்னு ஆரம்பிச்சிடுவீங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு விளக்கு நம்ம குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதற்கு உண்டான மஞ்சள் குங்குமம், முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கான பூவை சூட்டிட்டு ஒரு விளக்கை ஏற்றி 5 திரியும் போட்டு ஏற்றுங்க. அன்னைக்கு மட்டும் குத்து விளக்கு பூஜை நான் பண்ண போகிறேன்னும் போது 5 திரி போட்டு ஏற்றுங்க. குத்து விளக்கு போற்றி நம்ம ஃபோன்லேயே இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அழகாக வருது, அதை எடுத்து வச்சு படிங்க. ஒன்றும் வேண்டாம், அதுவே உங்களுக்கு. அதுக்கு நெய்வேத்தியம் என்பது டைமண்டு கற்கண்டே போதுமானது. அதை வச்சு நீங்கள் செஞ்சாலே போதும். அதே மாதிரி உங்ககிட்ட இரவல் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விளக்கு விஷயம், ஏற்றின விளக்கு, அதே மாதிரி பரிசாக நான் விளக்கு வாங்கிட்டு போய் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்,
இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க கூட கவலைப்படாதீங்க, இனிமே கொடுக்காதீங்க. பரிசாக விளக்கு வீட்டில் ஏற்றாத விளக்க தாராளமாக பரிசாக கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. வெள்ளி விளக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு அது ஏற்றமாக இருந்தால் அவங்க ஏற்றிக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு வந்துக்குது, விளக்கு பரிசாக வந்துக்குதுன்னா உங்களுக்கு அது ராசியாக இருந்தால் அந்த விளக்கை ஏற்றுங்க, இல்லைன்னா அந்த விளக்கை ஏற்றாதீங்க. கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அந்த விளக்கை நம்ம மாற்றி கூட வேறு விளக்கு கூட போட்டுட்டு வேறு விளக்கு கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை சில பேர் இந்த இரவலாக கொடுக்குறன்ற பேரில், ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் நாமளே நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த விளக்கு பூஜை குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், குத்து விளக்கு வாங்க எவ்வளோ நேரம் ஆகிடும். 2 விளக்கு சின்னதாக கூட வாங்கி வச்சு நம்ம வீட்டு விளக்க வச்சு பூஜை பண்ணுங்க. நம்ம வீட்டு விளக்க வச்சு பிள்ளைங்களுக்கு சடங்கு செய்யுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.